இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 51 மகிழனின் மனதில் ஒரு மாதிரி பாரமேறி அமர்ந்து கொண்டது. அவன் அவளுக்காக காதலாய் செய்ததையெல்லாம் இன்று அவளின் கண்களுக்கு தவறாக அல்லவா தெரிகிறது. ஒரே ஒரு நாள் அவன் செய்துவிட்ட பிழை அவனின் காதலையே அல்லவா பிழையாக காட்டுகிறது. ஒற்றை வார்த்தை அவன் மீதான அவளின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் அடித்து நொறுக்கி இருந்தது. அவனின் காதலை அவளுக்கு மீண்டும் உணர்த்த முயலும் ஒவ்வொரு முறையும் அது மறுபடியும் தவறாகவே முடிகிறது. உறங்குபவர்களை எழுப்பலாம், உறங்குவது போல நடிப்பவர்களை எங்கனம் எழுப்புவது? அளவுக்கு அதிகமானால் அமிர்தம் கூட நஞ்சாகுமாமே. காதலும் அப்படியாகுமோ? நிச்சயம் இருக்காது. பார்த்தனில் தெவிட்டாதது அன்பு ஒன்றுதானே. காரில் அமர்ந்து அடுத்து அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்த மகிழனுக்கு சட்டென்று நண்பர்களின் முகம்தான் மனதில் தோன்றியது. தோன்றாமலே கூட இருந்திருக்கலாம். இன்றும் அனுபவிக்க வேண்டியது மிச்சம் இருந்தால் அதற்கு யார் என்ன செய்ய முடியும்? உடனே கவிக்கு அழைத்து விட்டான் அவன். ஹலோ டே பாவி, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? நீ கல்யாணம் பண்ணு இல்ல பண்ணாம போ. என்ன எதுக்குடா எல்லாத்துலயும் கோர்த்து விடுற பாவி? அடே இருக்கியா மஹி மஹி டே கிராதகா. கவி அந்த பக்கம் கத்திக்கொண்டே இருக்க இந்த பக்கம் அத்தனை அமைதி. அவன் ஏன் பேசவில்லை என்று பார்க்க போன் ஹோல்டில் விழுந்திருந்தது. ஹலோ சொல்லுடா மச்சான், என்ன போன்லாம் பண்ணியிருக்க என்றது அந்த பக்கம் இருந்து ஒரு குரல். ஜெகனா என்றான் கவி யோசனையாக. ஆமாண்டா, மஹி போன் பண்ணா. அவ என்னடா பேசாம இருக்கான் என்றான் ஜெகன் அந்த பக்கம். மஹி மஹி டே லைன்ல இருக்கியா? எங்க 2 பேருக்கும் கால் பண்ணி கான்ஃபரன்ஸ் போட்டுட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? அவர்கள் இருவரும் காட்டு கத்தி கொண்டிருக்க அவர்களை அழைத்தவனோ யாருக்கு வந்த விருந்தோ என அமைதியாக காலை ஆட்டியபடி அமர்ந்திருந்தான். இன்னும் கொஞ்ச நேரம் இருவரையும் கத்த விட்டு நல்லாவே கேக்குது, இப்ப எதுக்கு 2 பேரும் லோன்னு கத்திட்டு இருக்கீங்க என்றான் சாவகாசமாய். எதுக்குடா போன் பண்ணி உசுர வாங்குற? இது ஜெகன். இப்ப என்னதான் வேணும் உனக்கு? ஏன் என்ன இதுவரைக்கும் கோத்து விட்டதெல்லாம் பத்தாதா? இன்னும் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா என்றது கவி. ஒரு சின்ன பிரச்சனைடா என்றான் மகள் அப்பாவியாய். உனக்கு பிரச்சனைனாதான் எங்க ஞாபகம் வரும், சொல்லி தொலை என்னன்னு. இது ஜெகன். நீ முதல்ல பிரச்சனைய சொல்லு, அது சின்னதா பெருசான்னு நாங்க சொல்றோம். இது கவி. பெருசா ஒன்னும் இல்ல, நம்ம 3 பேரும் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்துக்கு பிளான் பண்ணோம்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சுடா. இப்ப கோவிச்சிட்டு போயிட்டா. எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. ஏதாவது ஐடியா கொடுங்கடா என்றான் மஹி. ஒரு நிமிஷம் இரு, பிளான் பண்ணது நீங்க 2 பேரும் தானே, என்னையும் எதுக்கு கூட்டு சேர்க்கிற என்றான் கடுப்பாய் கவி. இப்ப அதுவா முக்கியம்? நீ துண்டு போட்டு தாண்டினாலும் யாரும் உன்னை நம்ப போறதில்ல. மூடிட்டு எங்க கேங்ல சேர்ந்துடு, இல்ல எல்லாத்துக்கும் பிளான் போட்டு கொடுத்ததை நீ தானு சொல்லிடுவோம். என்ன சொல்ற என்றான் மஹி. நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்களாடா? நான் உனக்கு என்ன பாவண்டா பண்ண? என்னை ஏண்டா வச்சு செய்யற? ஆவுன்னா உங்க அப்பா என் சட்டையை தாண்டா பிடிக்கிறாரு, எல்லாம் என்னைய தான் ரவுண்டு கட்டுறாங்க. முடியலடா என்னால, பிளீஸ் என்னை விடுங்கடா என்றான் கவி அழுது விடுவதை போல. இப்ப அதுவா முக்கியம் என்றான் ஜெகன் அந்த பக்கம். எனக்கு அதான் முக்கியம், சமாளிக்க முடியலடா என்னால என்றான் கவி பாவமாய். இப்ப நீ தேவையில்லாம நொய்யின்னு பேசின. அடுத்த கால் மாடிக் பாஷாக்கு தான். எப்படி வசதி என்றான் மிரட்டலாய் மகி. பிளாக்மெயில் பண்ற மேன் நீ? என பாவமாய் சொன்னவன். காலையில போகும்போது கூட நல்லா தானடா இருந்தீங்க, அதுக்குள்ள என்ன வந்துச்சு என்றான் கடுப்பாய். ஆமாண்டா, போறப்ப நல்லா தான் இருந்தோம். நான் தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதை ஞாபகப்படுத்துறேன்னு அந்த சாரிய ஞாபகப்படுத்திட்டேன். அதுல அவ கண்டுபிடிச்சிட்டா என்றான் அப்பாவியாய் மகி. ஏன் மூதேவி, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே என்றது கவி. டேய் விடுடா, எப்ப இருந்தாலும் தெரியதானே போகுது. அது இப்ப தெரிஞ்சிடுச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு பாப்போம். இது ஜெகன். நீ ஏராசா சொல்ல மாட்ட. குழுன்னு கொடைக்கானல்ல உட்காந்துட்டு நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. இங்க இருந்து அடி வாங்கி பாரு, அப்ப தெரியும் என் வழி. சி, உங்ககிட்ட போய் ஐடியா கேட்டேன் பாரு, என் புத்திய பிஞ்ச செருப்பாலேயே அடிச்சுக்கணும். மூடிட்டு வச்சுட்டு போங்கடா.
என்றான் கோபமாய் மகி. அப்படி சொல்லிட்டு பொழப்ப போய் பாப்பீங்களா என்றான் நக்கலாய் கவி. காம் டவுன் மேன், கொஞ்ச நேரம் இரு யோசிப்போம் என்ற ஜெகன். சில நொடிகளுக்கு பிறகு நீ ஏன் மன்னிச்சிடுன்னு யாழ் காலில விழுந்துடக்கூடாது என்றான். எதுக்கு, இதான் சாக்குன்னு சங்களையை மிதிக்கவா என்றான் நக்கலாய் கவி. நீ ஏண்டா பொறுமையா எல்லாத்தையும் அந்த பிள்ளைக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க கூடாது என்றதும் ஜெகன் தான். மச்சான், உனக்கு நிஜமாவே அறிவுன்னு ஒன்று இருக்கா, இல்ல சேட்டு கடையில அடமான வச்சிட்டியா என்றான் கவி. ஏண்டா பின்ன என்னடா, அந்த புள்ள என்னன்னா இவ எப்ப கையில சிக்குவான் கைமா பண்ணலாம்னு காத்துட்டு இருக்கு. நீ என்னடானா சொல்லி புரிய வைங்கிற. அது முடிஞ்சா அவன் ஏன் நம்ம கிட்ட ஐடியா கேட்க போறான். அதுவும் சரிதான். அப்ப நீ ஏன் இந்த ஹனிமூன் மாதிரி ட்ரிப் எதுக்கும் பிளான் பண்ணக்கூடாது என்றான் ஜெகன். நல்லா சொல்றேன் கேட்டுக்கோங்கடா. இப்போதைக்கு நான் அவ கண்ணு முன்னாடி போனா சமாதி கன்ஃபார்ம். அப்படி இல்லாம வேற ஏதாவது சொல்லுங்கடா என்றான் எரிச்சலாய். வேற வழியே இல்ல, யாழ் கண்ணுல படுற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சிடு என்றான் கவி. லெட்டரோடு சேர்த்து என்னையும் கொளுத்திடுவா என்றான் மகி. இப்படி மாத்தி மாத்தி அவனுங்க 2 பேரும் மொக்க ஐடியாவா கொடுக்க மகளுக்கு அப்படியே இருவரின் கழுத்தை நெறித்து கொஞ்சால் என்ன என்று தோன்றியது. நல்ல வேளை போனில் பேசிக் கொண்டிருந்ததால் தப்பினர். ஒரு வழியாக கிட்டத்தட்ட 40 நிமிடத்திற்கு பிறகே மகிழே ஒரு ஐடியா சொல்ல மற்றவர்களிடம் சொல்லாமல் கூட அழைப்பை துண்டித்திருந்தான் அவன். சோகமாக வீட்டுக்கு வந்த யாழோ தரு அவளை கூப்பிடுவதையும் கவனிக்காமல் வேகமாக தனது அறைக்கு செல்ல படியேறிவிட்டாள். அவளின் செயலை கண்ட நிலாவும் மதுவும் ஏதோ பிரச்சனை என்பதை உணர்ந்து தருவை தூக்கி கொண்டு அவளை தேடி சென்றனர். அறைக்குள் வரும் வரை தனது அழுகையை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவளால் அதன் பின்னும் அழுகையை அடக்க முடியவில்லை. கட்டிலில் குப்புற விழுந்து அழத் தொடங்கிய நேரம்தான் நிலாவும் மதுவும் அங்கே வந்து சேர்ந்தனர். அவர்களை கண்டவுடன் தன் கண்ணீரை வேகமாக துடைத்து கொண்டு எழுந்தமர்ந்தாள் யாழ். தருவை அவளிடம் கொடுத்த நிலா. தரு கூப்பிடு நீ பாட்டுக்கு வர. இப்ப அப்படி என்ன உனக்கு பிரச்சனை? போகும்போது நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்ன வந்துச்சு என்றாள் நிலா எரிச்சலாய். யாழ் தருவை வாங்கி கொண்டு அமைதியாகவே இருக்க. இங்க பாருடி யாழ், என்னன்னு சொன்னாதான் தெரியும். எப்ப பாரு இப்படி இடிச்ச புலி மாதிரி இருந்தா என்னதான் பண்ண என்றாள் நிலா. யாழ், நீ இப்படி மாறி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி. ஒரு சின்ன விஷயத்த கூட உன்னால மனசுக்குள்ள வச்சுக்க முடியாதேடி. இப்ப ஏண்டி இப்படி அம்முக்குனி மாதிரி ஆகிட்ட என்றாள் மது வேதனையோடு. யாழ், எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனசை விட்டு பேசினா தாண்டி சரியாகும். இப்படி உனக்குள்ளேயே வச்சுட்டு புழுங்கிட்டு இருந்தா அது உனக்கு மட்டும் இல்ல, எங்க எல்லாருக்கும் தான் கஷ்டம். என்ன ஆச்சுன்னு சொல்லுமா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாம் என்றாள் மது. இவ்வளவு கூறியும் யாழ் அமைதியாகவே இருக்கா. நிலா, நம்ம யார் அவளுக்கு? நம்ம கிட்டே இருக்கு அவ எல்லாத்தையும் சொல்லணும். உண்மையான உறவா நினைச்சா சொல்லுவா. நம்ம யாரோ தானே, எதுக்கு தேவையில்லாம இங்க நின்று கெஞ்சிட்டு இருக்கணும், வா போகலாம் என மது நிலாவை அழைத்து கொண்டு வெளியே செல்ல முயல அவர்களை தடுத்து நிறுத்தி நடந்தவற்றை சொல்ல தொடங்கினாள். அவன் கடைசி வரைக்கும் எனக்கு உண்மையாவே இல்லையேடி, எல்லாத்துலயும் போய் பித்தலாட்டம். அவன் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறதே ஒத்துக்கவே முடியல. எந்த விதத்திலையுமே அவன் என் நம்பிக்கையை காப்பாற்றவே இல்லடி. என்ன என்ன அவன் ஏமாத்திட்டாண்டி என்றால் தாழ முடியாத வேதனையுடன் நெஞ்சை இறுக்கமாக பிடித்தபடியே கண்ணீரோடு. நல்லா யோசிச்சு பாருடி, அண்ணா எதுக்காக இப்படி பண்ணாங்க? நீ வேணும்னு தானே. நான் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அண்ணா என்ன சொன்னாங்க தெரியுமா? யாழ் எனக்கு சொந்தமானவ, இனிமே என்னால அவளை அனாதையா விட முடியாதுன்னாங்க. நல்லா யோசிச்சு பாரு யாழ், அண்ணா பண்ணது எல்லாமே உனக்காகவும் உன் காதலுக்காகவும் தான். அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு ஒரு தடவையாவது கேட்டியா? உன் பக்கம் ஒரு நியாயம் இருக்குன்னா அவங்க பக்கமும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இப்படியே தொட்டாச்சனிங்க மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மூஞ்சிய தூக்கி வச்சுட்டு இருந்தா ஒரு கட்டத்துல வெறுப்பு மட்டும்தான் மிஞ்சும். நேத்து நைட்டும் இதான் சொன்னேன், இப்பவும் இதைதான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ தான் முடிவெடுக்கணும் என நிலா நீளமாக பேசிவிட்டு அவள் முகம் பார்க்க அவள் குழப்பத்தில் இருப்பது நன்கு தெரிந்தது. யாழ், நல்லா யோசிச்சு பாருடி, நீங்க இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே கஷ்டம்டி. நீங்க எப்படி லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த லவ்க்காகவாவது கொஞ்சம் யோசிச்சு பாருடி என்றாள் மது. இதற்கு மேல் சொல்ல ஏதும் இல்லை. அவள் தான் யோசித்து முடிவு செய்ய வேண்டும் என தருவை மட்டும் அங்கேயே விட்டுவிட்டு இருவரும் சென்று விட்டனர். அவர்கள் சென்ற பின் மனதின் குழப்பம் அதிகரிக்க கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்த முயன்றாள் யாழ். சிறிது நேரத்தில் பொருட்கள் கீழே விழும் சத்தம் கேட்டு கண் விழித்து பார்த்தாள்.
தருதான் கட்டிலின் ஒரு புறம் இருந்த மேஜை மீதிருந்த பொருட்களை எல்லாம் கீழே தள்ளி விளையாடி கொண்டிருந்தாள். தரு, இப்படிதான் எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறதா? அப்பா அங்க முக்கியமான ஃபைல் எல்லாம் வச்சிருக்காங்கடா, திட்டுவாங்க இல்லம்மா என்றவுடன், சாரிம்மா, இனிமே செய்ய மாட்டேன் என சமத்து பிள்ளையாக சொல்லியவள் கீழே விழுந்து கிடந்த பொருட்களிடையே ஒரு முயல் பொம்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு வேறு பக்கம் விளையாட சென்று விட்டாள். யாழ் கீழே விழுந்த பொருட்களையும் ஃபைல்களையும் ஒவ்வொன்றாக அடுக்கி வைக்கும் போதுதான் அவள் கைகளில் அந்த டைரி கிடைத்தது. அன்று பார்த்தாலே அதே டைரி. அந்த டைரியை எடுத்துக்கொண்டு படிக்கலாம் என கட்டிலின் மீது அமர்ந்தாள். அதை பிரிக்க முதல் பக்கத்தில் என் காதல் கண்ணம்மாவுக்கு என்று இருந்தது. அடுத்த பக்கத்தை திருப்பினாள். கண்ணம்மா, ஏண்டா என்னோட பேச மாட்ட? காலையில நல்லா தானே இருந்த, இப்ப என்னடா வந்துச்சு உனக்கு? உன்னோட பேசாம என்னால இருக்க முடியல. அதான் இந்த டைரியில உன் கூட நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை எழுத போறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது உன்கிட்ட பேசுற மாதிரி தான். நீ ஏன் நினைச்சாலும் என்னை விட்டு எப்பவும் உன்னை போக விட மாட்டேன்டாமா. மாமா படிப்பை முடிச்சுட்டு உன்னை பார்க்க ஓடி வந்துடுவேன், சரியா? அது வரைக்கும் தான் நீ என்னோட பேசாம இருக்கலாம். அப்புறம் எப்படி இருக்கேன்னு பாக்குறேன். லவ் யூ டி கண்ணம்மா, பை. இது அவளை பார்த்த முதல் நாள் எழுதியது என்று பார்த்த உடனேயே புரிந்தது. அடுத்தடுத்து எப்போதும் எல்லாம் அவன் வாழ்வின் முக்கிய தினங்கள் என்று அவன் நினைத்தானோ அதையெல்லாம் அவளிடம் பேசுவது போல அந்த டைரியில் எழுதியிருந்தான். அவளை காதலிக்க ஆரம்பித்த பிறகும் அதை தொடர்ந்திருந்தான். அவள் செய்த சின்ன சின்ன குறும்புகளின் போது எப்படி உணர்ந்தான், காதலை சொன்ன போது, பதிவு திருமணம் செய்து கொண்ட போது, கடைசியாக கல்லூரி முடிந்து அவர்கள் பிரிந்த போது என அவன் உணர்வுகளை தாங்கி நின்றது அந்த டைரி. அடுத்தடுத்து அவன் அவளை காண்பதற்கு முதல் நாள் எழுதியது. கண்ணம்மா, சாரிடா, புதுசா இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோம். அதான் உங்களோட போன்ல கூட என்னால பேச முடியல. கண்டிப்பா நீ கோபமா இருப்பன்னு தெரியும். சாரிடா, என்னால மட்டும் உன்னோட பேசாம எப்படி இருக்க முடியும் சொல்லு. அதான் நாளைக்கு உன்னை பார்க்க வரேன், சர்ப்ரைஸா. மிஸ் யூ பேபி, லவ் யூ சோ மச், உம்மா என்றிருந்தது. அடுத்த பாகத்தை திருப்பினாள். அவளை பார்த்து வந்த பின் ஒரு வாரம் கழித்து எழுதியிருந்தான். சாரிடா கண்ணம்மா, அன்னைக்கு நான் ஃபோன் எடுக்கலன்னு கோபமா இருக்கியா? ரியலி சாரிடா பேபி, நான் கொஞ்சம் கோபமா இருந்தேனா, அதான் எடுக்கல. நான் உனக்காக தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்தேம்மா, கொடுக்க மறந்துட்டேனா? திரும்பி கொடுக்க வரும்போதுதான் நீ கதிர் கூட பேசிட்டு இருந்ததை பார்த்தேன். எனக்கு அவனை பிடிக்கலடா, நீ எனக்கு மட்டும்தான்னு தோணுது. அவன் கூட அவ்வளவு க்ளோஸா இருக்குது சுத்தமா பிடிக்கல. இத சந்தேகம்னு நினைச்சிடாதயாள். நீ எனக்கு மட்டும் தாங்கிற பொசசிவ்னஸ் டா, தப்புதான், மூளைக்கு தெரியுது. ஆனா என்ன தவிர நீ யார் கூடவும் க்ளோஸா இருக்குது எனக்கு பிடிக்க மாட்டேங்குதே. அப்படி நீ யார் கூடயாவது க்ளோஸா இருந்தா நிறைய கோபம் வருது. அதான் கோபத்துல உன்னை ஏதாவது திட்டேனா அது உன்னை விட எனக்கு தானே கஷ்டமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி ஃபோன் பண்ணலாம்னு பாக்குறேன். சார்ஜ் இல்லாமல் ஃபோன் ஆஃப் ஆகிட்டு. அதுக்கப்புறம் நிறைய வேலைமா. இப்போதான் பிரான்ச் ஓப்பனிங் வேலையெல்லாம் முடிஞ்சது. அப்போ இருந்து உனக்கு கூப்பிட்டா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது கண்ணம்மா. ஏன் மாமா மேலே கோவிச்சிட்டு ஆஃப் பண்ணிட்டியா? சாரிடா கண்ணம்மா, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அது முடிஞ்ச உடனே மாமா உன்னை பார்க்க ஓடி வந்துடுவேன். அது வரைக்கும் கோபமாகவே இருப்பீங்களாம். மாமா வந்து சமாதானப்படுத்த வேணாம், சரியா? லவ் யூ டி கண்ணம்மா, உம்மா என்றிருந்தது. அடுத்த பாகத்தை திருப்பினால் மறுநாள் எழுதியிருந்தான். கண்ணம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இப்பவே உன்னை பார்க்க கிளம்பிட்டேன்டா. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் தெரியுமா? நேர்ல வரேன், உங்க அம்மாவை பார்க்கறேன். எப்படியாவது நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை தூக்கிட்டு வரேன். ஓகேவா கண்ணம்மா? லவ் யூ சோ மச் டி. எப்போ என் பொண்டாட்டியா என் கைக்குள்ள வருவேன்னு ஏக்கமா இருக்கு. என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியல. சீக்கிரம் என்கிட்ட வந்துட்டு கண்ணம்மா. லவ் யூ சோ சோ மச், மிஸ் யூ பேட்லி என்றதோடு முடிந்திருந்தது அந்த பக்கம். என்னை பார்க்க வந்தியா? அப்புறம் ஏன் பார்க்கல? என்னை ஏண்டா அப்படி பேசுன? எங்கதான் போன என நினைத்தவள் அடுத்த பக்கத்தை திருப்பினாள். அது 3 ஆண்டுகள் கழித்து கதிரை சந்தித்த தினத்தன்று இருந்தது. சாரிடி கண்ணம்மா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை போய் என் உயிரை நானே இப்படியெல்லாம் பேசிட்டேனே. கதிரை மட்டும் நான் பார்க்கலனா கடைசி வரைக்கும் எனக்கு இது தெரியாமலே போயிருக்கும். ஏண்டா இப்படியெல்லாம் நடக்கணும்? நான் அன்னைக்கு உன்னை பார்க்க வராமலே இருந்திருக்கலாமோ? இல்ல நீ என்னை தேடி அன்னைக்கே கிளம்பாம இருந்திருக்கலாமோ? காலையில வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேனா நானே உன்னை தேடி
வந்திருப்பேண்டி, இப்படி எல்லாம் நடந்திருக்காதே. கதிர் அவன் லவ் பண்ண பொண்ணுக்கு கல்யாணம்னு அவளோட வேற ஊருக்கு போயிட்டானாம். எல்லாரும் நீயும் கதிரும் தான் ஓடி போயிட்டீங்கன்னு சொல்ல போய் நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன்டாமா. நான் உங்க அம்மாவை பார்த்ததே இல்லையே. அதான் உன் வீட்டுக்கிட்ட நீ கதிர் கூட ஓடி போனதா சண்டை போட்டுட்டு இருந்தவங்கள உன் அம்மான்னு நினைச்சிட்டேன். எனக்கு எப்படி தெரியும் உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு? அவ்வளவு பெரிய கஷ்டத்துலயோ உனக்கு ஏன் என் நினைப்பு வரல? என்னை ஏன் உன் மனசை தேடலன்னு இப்பவும் தோணுது. ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தா கூட எல்லாத்தையும் போட்டுட்டு உன்கிட்ட ஓடி வந்திருப்பேனே. ஏன் என்கிட்ட சொல்லல? அதுக்காக நான் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லல, ஆனா தெரியாம பண்ணிட்டேன்னு தான் சொல்றேன். சாரி கண்ணம்மா. இனிமே நீ என்ன மன்னிப்பியான்னு தெரியல. என்னன்னு சொல்லி உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேனா? நீ இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்? ப்ளீஸ் கண்ணம்மா, என்னை மன்னிச்சு என்கிட்டவே வந்துட்டேன். நீ இல்லாம வாழ்க்கை நரகமா இருக்குடி. ஒழுங்கா சாப்பிட முடியல, தூங்க முடியல, எப்பவுமே மனசுல ஒரு வலி இருந்துட்டே இருக்கு. நீ தப்பு பண்ணனு நினைச்சப்ப கூட உன்னை கொஞ்சமும் என்னால வெறுக்கவோ மறக்கவோ முடியல. கடைசி வரைக்கும் உன் நினைப்போட இப்படியே இருந்துடலாம்னு தான் நினைச்சேன் தெரியுமா? ஆனா இப்படி சொன்னாங்கிறதுக்காக மட்டும் எப்படி உன்னால என்னை விட்டு போக முடிஞ்சது? எந்த சண்டை போட்டாலும் நீ தானே உடனே திரும்பி வருவ. அதே மாதிரி வந்து என்னை எப்படி நீ அப்படி சொல்லலான்னு சண்டை தானே போட்டு இருக்கணும். இன்னும் 4 அரைஞ்சு இதான் நடந்துச்சுடா இடியட்னு சொல்லி இருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் என்னை விட்டுட்டு போன? எப்பவும் நான் உன்னோட முதல் குழந்தைன்னு சொல்லுவியே. குழந்தை தப்பு பண்ணா அம்மா என்ன செய்வாங்க? கண்டிப்பாங்க, திட்டுவாங்க, ஏன் அடிச்சு கூட திருத்துவாங்க. ஆனா எப்பவுமே வெறுத்து விட்டுட்டு போக மாட்டாங்க. அப்புறம் ஏன் நீ மட்டும் என்னை விட்டுட்டு போன? ஓ மகி, பாவம் இல்லையா கண்ணம்மா? ப்ளீஸ்மா, நீ இல்லாம என்னால இருக்க முடியல, செத்துடலாம் போல இருக்கு. ப்ளீஸ் என்கிட்ட வந்துடுமா. ப்ளீஸ் என்னை வெறுத்துடாத. என்கிட்டயே வந்துடு கண்ணம்மா. இந்த மாமாவை மன்னிச்சு மாமா கிட்டேயே வந்துடுடா. நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன், ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போகாதடா. ப்ளீஸ் வந்துடுடி. நிறைய இடங்களில் அவன் கண்ணீர் துளிகள் பட்டு எழுத்துக்கள் அழிந்திருந்தன. ஐயோ மகி, சாரிடா. என்னைக்குமே நீ என் குழந்தை தாண்டா. என்னாலையும் தாண்டா நீ இல்லாம இருக்க முடியல. நானும் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? உன்னை விட்டு இனிமே எங்கேயும் போக மாட்டேன்டா. நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட எதுவுமே சொல்லாம போனது தப்பு தாண்டா. நீ என்ன சொன்னாலும் உன் கூடவே இருந்திருக்கணும். விட்டுட்டு போனது தப்பு தாண்டா. அந்த நிலைமையில என்ன பண்றேன்னு எனக்கே தெரியல. திரும்பி நீ என்னை தேடி வரலன்னதும் அப்படியே இருந்துட்டேன்டா. நெதமோ நீ என்னை தேடி வரமாட்டியான்னு எப்படி ஏங்கி போய் வாசலையே பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா? இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. உன் கண்ணம்மா உன்கிட்டே வந்துட்டேன் மாமா. உன் கண்ணம்மா உன்கிட்டே வந்துட்டேன்டா. சாரிடா மாமா. ஐ லவ் யூ so much மாமா. இல்லாத அவன் அங்கே இருப்பதாய் நினைத்து அந்த டைரியை மார்போடு கட்டிக்கொண்டு வாய் விட்டே கதறி அழுது கொண்டிருந்தாள் யாழ். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.